ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ட்ரிக்ஸ் அகாடமி. போன சாப்டர்ல வந்து நம்ம எப்படி பிரிட்டிஷ் வந்து ட்ரேடர்ஸா வந்து இந்தியாக்குள்ள வராங்க, இந்தியாக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றத ஒன்று உருவாக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க எப்படி வந்து நம்மள வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க எக்ஸ்பான்ஷன் இருக்கு இந்தியாவில் அப்படின்றத பத்தி இந்த சாப்டர்ல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ட்டை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன ஃபோர்ட்னா, ஃபோர்ட் வில்லியம்ன்ற ஃபோர்ட். சரிங்களா? இந்த வில்லியம்ன்ற ஃபோர்ட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து கல்கட்டா கிட்ட செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்போட கிராண்ட்சன் வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அதன்படி பிரிட்டிஷ் பீப்புளும் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுது, கரெக்டா இந்த ராபர்ட் கிளைவ் வர டைம் என்ன பண்றாரு, இதை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்றாரு. சரிங்களா? ஃபோர்ட்டிஃபை பண்றாருன்னா ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல நிறைய கேனன்ஸ் உருவாக்குறாரு, கேனன்ஸை வந்து கொண்டு வராரு, நிறைய சோல்ஜர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றாரு. இந்த மாதிரி கேனன்ஸையும் சோல்ஜர்ஸையும் இன்க்ரீஸ் பண்றனால இந்த சிராஜ் உத் தௌலா வந்து அந்த கல்கட்டாவோட ராஜா வந்து பயப்படுறாரு. இவங்க நம்ம கிட்ட ஏதாச்சும் படையெடுப்பு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்குது. ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத் தௌலாக்கும் நடக்குது. வாங்க இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். அதாவது யார் யாருக்கு நடுவில் நடக்குதுன்னு பார்த்தோம், சிராஜ் உத் தௌலாக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடுவில் நடக்குதுன்னு பார்த்தோம். இதுல சிராஜ் உத் தௌலாவோட படை தளபதி தான் இந்த மிர் ஜஃபார்ன்றவர். இந்த மிர் ஜஃபார் என்ன பண்றாரு, இவரை வந்து பீட்ரே பண்ணிடுறாரு, துரோகம் பண்ணிடுறாரு, கட்டப்பா மாதிரி பீட்ரே பண்ணிடுறாரு. சரிங்களா? படை தளபதி இவர் கூட யார் பீட்ரே பண்றாரு அப்படின்னா ஜகத் சேத்ன்றவரும் சேர்ந்து பீட்ரே பண்ணிடுறாரு. இவர் தான் வந்து பவர்ஃபுல் பேங்கரா இருக்காரு. மொத்த பெங்கால்லே பவர்ஃபுல் பேங்கரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பீட்ரே பண்ணனால இது வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஒரு பயங்கரமான வெற்றியா போயிடுது. சரிங்களா? இப்ப சிராஜ் உத் தௌலா வந்து நவாபா இருக்கிறவரு யாரா மாத்துறாங்க அப்படின்னா மிர் ஜஃபாரா மாத்திடுறாங்க. துரோகம் பண்ணவரே ராஜாவா மாத்திடுறாங்க பிரிட்டிஷ் நேரடியா வந்து இந்த பெங்கால் ஆட்சி பிடிக்கல, மிர் ஜஃபார்ன்ற ஒரு பப்பட்டை வச்சு இவங்க வந்து ஆட்சி பண்றாங்க. சரிங்களா? இதுதான் பிரிட்டிஷ்கான முதல் வெற்றி. இது வந்து ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரூல். இது வந்து எஸ்எஸ்சியில் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ரூல் வந்து எந்த பேட்டில்னால நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டில் ஆஃப் பிளாசில தான் நடந்துச்சு. இது யார் யாருக்குள்ள நடந்ததுன்னு கேட்பாங்க. சிராஜ் உத் தௌலாக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் நடுவில் நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்த பேட்டில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர். சரிங்களா? மிர் குவாசிம்ன்றது வேற யாரும் இல்லை. இப்போ இந்த மிர் ஜஃபார் பத்தி பார்த்தோம்ல, இந்த மிர் ஜஃபாரோட சன்னின்லா தான் மிர் குவாசிம். சரியா? மிர் ஜஃபார் என்ன பண்ணுவாரு, ஒரு சன்னின்லாவை நீ ஆட்சி பண்ணப்பா அப்படி சொல்லி மிர் குவாசிம் வந்து அரியணையில வந்து அமர்த்திருப்பாரு. சரியா? இவர் என்ன பண்ணுவாரு, மிர் குவாசிம் வந்து நம்ம ஏன் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கணும், நம்ம பிரிட்டிஷை எதிர்த்து வந்து அந்த இடத்த கம்ப்ளீட் கண்ட்ரோல் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்ப்பாரு. அதுக்கு என்ன பண்ணுவாரு, கூட்டு சேர்ப்பாரு. சிராஜ் உத் தௌலா அப்ப நவாப் ஆஃப் பெங்காலையும் ஷாம் அலாம் டூவையும் கூட்டு சேர்த்து பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படி சொல்லி ஆள் சேர்ப்பாரு. அந்த பேட்டில் தான் பேட்டில் ஆஃப் பக்சர். சரிங்களா? இது எப்ப நடக்குதுன்னா 22 அக்டோபர் 1764 வந்து நடக்குது. சரிங்களா? இந்த பேட்டில் ஆஃப் பக்சர்லயும் பிரிட்டிஷ் தான் வந்து ஜெயிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து திவானி ரைட்ஸ் வந்து கிடைக்குது. திவானி ரைட்ஸ்னா ஒன்றும் இல்லை, டாக்ஸ் ரைட்ஸ். சரிங்களா? எந்தெந்த இடத்துல டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் கிடைக்குதுன்னா பெங்கால், பீகார், ஒடிசா. இப்ப இருக்கிற பெங்கால், பீகார், ஒடிசால வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற உரிமை வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்ப இந்த மிர்க்வாசம்ன்றவர் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஊரை விட்டு ஓடிடுறாரு. அப்புறம் சிராஜ் தௌலா வந்து சரண்டர் ஆயிடுறாரு. இவர் சரண்டர் ஆனாலும் இவர் வந்து என்ன பண்றாரு, 50 லட்ச ரூபா 50 லேக் ருபீஸ் அப்பவே இந்த வார் காம்பன்சேஷனா கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இவரும் சரண்டர் ஆயிடுறாரு. ஷா ஆலம் டூவும் சரண்டர் ஆயிடுறாரு. இப்போ இந்த மிர்க்வாசிம் வந்து ஓடி போனதுனால இந்த இடத்த ஆட்சி பண்றதுக்கு யாராச்சும் வேணும்ல, மறுபடியும் யார நவாபா வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னா மிர் ஜஃபாரியே மறுபடியும் ராஜாவா அறிவிக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஒரு பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷனா இருந்துச்சு. சரிங்களா? இது பேட்டில் ஆஃப் பக்சர். அடுத்து பேட்டில் ஆஃப் பிளாசியும் பேட்டில் ஆஃப் பக்சர் பத்தி பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து யாருக்கு எதிராக வந்து சிராஜ் தௌலாக்கு எதிராக சண்டை போடுவாங்க. இதுல எந்த கான்ஸ்பிரசி இல்லாம ஜெயிச்சிருவாங்க. இதுதான் பிகினிங் ஆஃப்
பிரிட்டிஷ் பவர். சரிங்களா? அடுத்து பேட்டில் ஆஃப் பக்சர் யார் யாருக்குள்ள? மிர்க் வாசிம்க்கும் சுஜாதுத்தௌலாக்கும் ஷாம் அலாம் டூக்கு நடுவில் நடக்குது. ஐ மீன் வர்சஸ் பிரிட்டிஷ் நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறாங்க? மிலிட்ரி ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. சரிங்களா? அடுத்து டியூவல் கவர்மெண்ட் இன் பெங்கால். பெங்கால்ல டியூவல் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. இது யார் உருவாக்குறாரு அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து உருவாக்குறாரு. இது எப்படின்னா டாக்ஸ் எல்லாம், அதாவது வரியெல்லாம் வந்து பிரிட்டிஷ் வாங்கிப்பாங்களாம். ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் அதுல இருக்கிறவங்க பாத்துக்கணுமா. சரியா? இது வந்து லைக் ராஜாக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட பெருசா காசு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து அந்த நாட்டையும் நடத்தணும் அப்படின்ற பட்சத்துல இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃபெயிலியரா போகுது. சரிங்களா? இதை வந்து கடைசியில யார் அபாலிஷ் பண்றாங்கன்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங் வந்து அபாலிஷ் பண்ணிடுவாரு. சரிங்களா? அடுத்து ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பார்லிமெண்டரி கண்ட்ரோல். சரிங்களா? என்ன பண்றாங்க? கவர்னர் ஆஃப் பெங்காலை வந்து எப்படி மாத்துறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலா கன்வெர்ட் பண்றாங்க. அந்த போஸ்டோட பேரை மட்டும் மாத்துறாங்க. வாரன் ஹாஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா இருக்காரு. இவர் என்ன பண்றாரு? சுப்ரீம் கோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எங்க ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றது கல்கட்டால தான். 1774 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல ஒரு கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? அதுக்கு தான் இந்த பார்லிமெண்ட்ரி, இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வராங்க. இந்த கல்கட்டால இருக்க ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் யார் அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா சர் எலேஜா இம்பே. இதுவும் எஸ்எஸ்சியில் வர கேள்விகள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட். பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து டியூவல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வில்லியம் பிட். என்னன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு கண்ட்ரோலை வந்து உருவாக்குறாங்க. அது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால அதிக கண்ட்ரோலை வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மேல உருவாக்குறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. வேற எதுவும் இல்லை. சரிங்களா? கம்பெனி பிகம் பொலிட்டிக்கல் ஏஜென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? இது இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து எதுக்காக ரொம்ப முக்கியத்துவமா ஆச்சுன்னா ரொம்ப சென்ட்ரலைஸ்டா இருந்துச்சு. சென்ட்ரலைஸ்டான அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தனால பிட்ஸ் இந்தியா ஆக்டை கொண்டு வராங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கிலோ மைசூர் வார். ஆங்கிலோ மைசூர் வார்ல மொத்தம் 4 வார் இருக்கு. இதுல முக்கியமான ரூலர்ஸ் யார் யாருலாம்னா ஹைதர் அலியும் டிப்பு சுல்தானும். ஆங்கிலோ மைசூர் வார் எதுக்கு நடக்குதுன்னா பிரிட்டிஷ்க்கும் இந்த மைசூர்ல வந்து ஆட்சி பண்ற இந்த ஹைதர் அலி டிப்பு சுல்தானுக்கு நடுவில் நடக்குது. ஏன்னா அவங்க சவுத் இந்தியால வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க கூட சண்டை போட்டு இந்த மைசூரை வந்து அபகரிக்க பாக்குறாங்க. சரிங்களா? மொத்தம் 4 வார் நடக்குது. 4th மைசூர் வார் வந்து எப்ப நடக்குதுன்னா 1799 நடக்குது. இந்த 4th மைசூர் வார் எப்படி முடியுதுன்னா டிப்பு சுல்தானோட இறப்புல முடியுது. ஓகேங்களா? டிப்பு சுல்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைகர் ஆஃப் மைசூர்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த 4 வார் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அதுவும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், டிப்பு சுல்தான் வந்து பிரெஞ்சு கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காது. அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ஆட்சியில இருக்கணுன்றதுக்காக தான் இந்த முக்கியமா ஆங்கிலோ மைசூர் வார் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்ப நடக்குதுன்னா 1767 இருந்து 1769 வரையும் நடக்குது. எதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்னா சவுத் இந்தியால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சண்டை போடுறாங்க. இவங்க வந்து நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தையும் மராத்தாஸையும் ஆல்ரெடி அவங்க கையில போட்டு வச்சிருக்கனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, ஒரு அலையன்ஸ் மூலியமா ஹைதர் அலியை வந்து அப்ப இருக்கிற மைசூரோட மகாராஜா ஹைதர் அலியை எதிர்க்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஹைதர் அலி என்ன பண்றாரு, டைரக்டா வந்து மெட்ராஸ்ல இருக்க பிரிட்டிஷ் ராணுவ தளத்துல வந்து முறையிடுறாருன்னா ஒரு வெள்ளக்கொடி காமிச்சு நம்ம ஏன் வந்து சண்டை போடணும், நம்ம வந்து ஒரு பீஸ் மூலியமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸை வந்து போட்டு 2 பேரும் அவங்க கான்குவர் பண்ண இடத்த வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தும் மராத்தாஸும் அவங்க கான்குவர் பண்ண இடத்தெல்லாம் விட்டு போயிட்டு இவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்து கிடைக்குது. யாருக்கு? ஹைதர் அலிக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் வார்னால கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் என்ன சொல்றாங்க, பிரிட்டிஷ் என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா மைசூரை வந்து யாராச்சும் தாக்குனாங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா?
அப்புறம் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார் எப்போ நடக்குதுன்னா 1780லேருந்து 1784 நடக்குது. என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. எதுக்கு ஃபெயில் ஆகுறாங்க, இந்த மராத்தாஸ் மறுபடியும் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, மைசூர்ல இருக்க ஹைதர் அலியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. என்ன பண்றாங்க, பிரிட்டிஷும் பிரெஞ்சு போர்ட்டான மாஹையை வந்து கேப்சர் பண்றாங்க. அப்போ வந்து ஹைதர் அலி வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பாங்க. அந்த இடத்த வந்து இதை கேப்சர் பண்ணனால இவருக்கு வந்து சண்டை வந்துடும், கோவம் வந்துடும். கோவம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஹைதர் அலி வந்து பிரிட்டிஷோட அலைடா இருக்கிறவர் பிரெஞ்சோட அலைட் ஆகி பிரிட்டிஷ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. சரிங்களா. ஹைதர் அலி வந்து பயங்கரமா தோத்துருவாரு. இது எந்த பேட்டில் ஆஃப் பொல்லிலூர் அப்படின்றதுல தோத்துருவாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவர் இறந்துருவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் திப்பு சுல்தான் வந்து இந்த வாரை வந்து கண்டினியூ பண்ணுவாரு. இந்த வார் வந்து எந்த ட்ரீட்ல முடிவடைஞ்சிருக்கும் அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர்ல முடிவடைஞ்சிருக்கும். சரிங்களா. அப்புறம் டெரிட்டரிஸ் வேர் ரீஸ்டோர் டு தேர் ப்ரீ வார் பொசிஷன். இதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட வந்து எந்தெந்த இடம் இருந்துச்சோ அந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க. இந்த வார்ல வந்து இவங்க தான் ஜெயிச்சாங்க அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு யாருமே இல்லை. நோ கிளியர் வின்னர். சரிங்களா. இந்த வார் வந்து ஒரு டிராவா தான் கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா. அடுத்து தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். இது எப்ப நடக்குதுன்னா 1790லேருந்து 1792 வரையும் நடக்குது. இப்ப என்ன பண்றாரு, டிப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்கான அலையா இருக்க ட்ரவன்கோரை வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப இருக்க கேரளால இருக்க ட்ரவன்கோரை அட்டாக் பண்றாரு. சரிங்களா. இப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் பிரிட்டிஷ் யார் கூட வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதே மராத்தாஸும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்தையும் வச்சு மறுபடியும் மைசூரை அட்டாக் பண்றாரு. சரியா. இப்ப என்ன பண்றாங்க, சார்ல்ஸ் கார்ன்வாலிஸ்ன்றவரு ஸ்ட்ரெயிட்டா ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர்ல இருக்க ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு அட்டாக் பண்ணி திப்பு சுல்தானை வந்து தோக்கடிக்கிறாரு. சரிங்களா. என்னதான் திப்பு சுல்தான் பயங்கரமா சண்டை போட்டிருந்தாலும் அவங்கள இந்த அலைட் ஃபோர்ஸஸ் கிட்ட அவரோட போராட முடியல. அவர் வந்து தோத்துடுறாரு. சரிங்களா. அப்ப வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்றாங்க. திப்பு சுல்தான் நியர்லி பாதி கிங்டம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நிறைய வார் இண்டிம்னிட்டியும் பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. நிறைய காசும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. சரிங்களா. மைசூருக்கு வந்து பவரும் போயிடுச்சு, முக்கியமான டெரிட்டரிங்களும் போயிடுச்சு. சரிங்களா. அடுத்து திப்பு சுல்தான் வந்து என்ன பண்றாரு, பிரெஞ்சோட சேர்ந்து இந்த மைசூரை நம்ம எடுத்துட்டாங்கல்ல, இந்த மைசூரை வந்து திருப்ப நம்ம தான் ஆட்சி பண்ணுன்றதுக்காக, கம்ப்ளீட் கண்ட்ரோல் வேணுன்றதுக்காக மறுபடியும் பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறாரு. ஆனா இந்த டைம் அவர் பயங்கரமா தோக்குறாரு. சரிங்களா. அப்ப வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தாரு ராட் ரிச்சர்ட் வெல்லசி. என்ன பண்றாரு, மைசூரை வந்து ஒரு த்ரெட்டாவே இருக்கக்கூடாது, மைசூர் நம்மளோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல இருக்கணுன்றதுக்காக பயங்கரமா அட்டாக் பண்றாரு. சரிங்களா. அதே மராத்தாஸும் நிசாம் வச்சு தான் அட்டாக் பண்றாரு. சரிங்களா. இந்த டைம் சீஜ் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து நடைபெறுது. அதாவது மொத்தமா ஸ்ரீரங்கப்பட்டத்தை அவங்க வந்து அபகரிச்சிட்டாங்க. சரிங்களா. திப்பு சுல்தானும் இந்த வார்ல கொல்லப்படுறாரு. சரிங்களா. பிரிட்டிஷ் வந்து ஜெயிக்கிறாங்க, மைசூரை வந்து அவங்களோட ஆட்சி கீழே எடுத்துட்டு வராங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, இந்த திப்பு சுல்தான் ஹைதர் அலிக்கு முன்னாடி இருந்த ஓடையார் டைனாசிட்டியை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்றாங்க. ஆனா யார் கண்ட்ரோல் கீழே, பிரிட்டிஷ் கண்ட்ரோல் கீழே தான் அவங்க இருக்கணும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. சரிங்களா. இப்படிதான் பிரிட்டிஷ் வந்து சவுத் இந்தியாவில் வந்து அவங்களோட கண்ட்ரோலை வந்து நிரூபிக்கிறாங்க. சரிங்களா. மொத்தம் 4 வார் நடக்குதா. ஃபர்ஸ்ட் வார்ல என்ன ஆகுது, ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் நடக்குது. ஓகேவா. மைசூர் வந்து சக்சஸ் ஆகுறாங்க பேச்சுவார்த்தையின் மூலியமா. சரியா. செகண்ட் வார் என்ன நடக்குது, ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் நடக்குது. இப்போ வந்து ஹைதர் அலி வந்து செத்துடுறாரு. அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து இந்த வாரை வந்து கண்டினியூ பண்றாரு. இந்த வார் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிரால தான் போய் முடியுது. சரிங்களா. அடுத்து திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, திப்பு சுல்தான் வந்து ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து இது பண்றாரு. சரிங்களா. அப்போ வந்து பயங்கரமா தோக்குறாரு, நிறைய காசும் கொடுக்குறாரு பிரிட்டிஷ்காரங்களுக்கு. சரிங்களா. அடுத்த வார்ல திப்பு சுல்தான் வந்து இறந்து போயிடுறாரு. சரிங்களா. இப்படிதான் வந்து மைசூரோட கண்ட்ரோலை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து ஆங்கிலோ மராத்தா வார். ஆங்கிலோ மராத்தா வார் வந்து மொத்தம் 3 ஆங்கிலோ மராத்தா வார்ஸ் வந்து இருக்கு. எப்படி மராத்தா பவர் வந்து அழிக்கப்பட்டது, எப்படி அந்த இடத்துல வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட சுப்ரீம் பவர் வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றது தான் ஆங்கிலோ மராத்தா வார். இது வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசின்ல வந்து முடியுது. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டெப், பிரிட்டிஷோட டாமினன்ஸ் இன் இந்தியாவில் ஒரு முக்கியமான ஸ்டெப் அந்த ஆங்கிலோ மராத்தா வார். வாங்க இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து 1775லேருந்து 1782 வரையும் நடக்குது. அப்போ வந்து ரங்நாத் ராவ் வந்து இந்த ராஜாவா ஆகணும் அப்படின்றத ஆசைப்பட்டாரு. ஆக்சுவலா என்ன கதைனா,
நாராயண் ராவ்னு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? இவர் கொன்றுவாரு. நாராயண் ராவ் தான் கிங்கா இருப்பாரு. சரியா? கிங்கா இருப்பாரு. இந்த ரங்குநாத் ராவ்ன்றவர் என்ன பண்ணுவாரு, இவரை கொன்னுட்டு நான் தான் ராஜான்றதை டிக்ளேர் பண்ணிடுவாரு. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்பாரு. சரிங்களா? பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, நீ எல்லாம் ராஜா இல்ல, இந்த ராஜாவோட பையன் தான் வந்து இளவரசன் தான் இப்ப ராஜா ஆகணும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடுறாங்க. சரிங்களா? மாதவ் ராவ் 2 தான் வந்து ராஜாவா இருக்கணும்ன்றத டிக்ளேர் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா? இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து இதை இன்டர்வீன் பண்ணி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? எந்த பேட்டிலும் வந்து லைக் சின்ன சின்ன பேட்டில்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஆனா ஃபைனலா வந்து மாதவ் ராவ் தான் இதுக்கு ராஜாவா வந்து மாறுவாரு. சரிங்களா? இதுக்கான ட்ரீட்டி என்னன்னா ட்ரீட்டி ஆஃப் சால்பை, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு பிரிட்டிஷ்க்கும் மராத்தாக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து நடக்குது. சரிங்களா? செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் எப்படி நடக்குதுன்னா 1803 இருந்து 1805 வரையும் நடக்குது. இது வந்து மராத்தாஸ்குள்ளேயே வந்து பிரச்சனை நடக்கிறனால இந்த பிரச்சனை வந்து நடக்குது. அப்போ வந்து பெஷ்வா பாஜிராவ் தான் வந்து ராஜாவா இருப்பாரு. இவரை வந்து யாரு டிஃபீட் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா யஷ்வந்த் ராவ் ஹோல்கார்ன்றவரை டிஃபீட் பண்ணிடுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு, பூனேல வந்து ஓடிடுவார். பூனேக்கு ஓடி போயிட்டு பிரிட்டிஷோட ஹெல்ப் கேட்பாரு. சரிங்களா? அவர் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு, இந்த மாதிரி பேட்டில்ஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு, அப்புறம் முக்கியமான இடத்துல இவங்க ஆக்குபை பண்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்துக்கிட்டாங்க. சரிங்களா? மறுபடியும் பெஷ்வா பாஜிராவ் தான் ராஜாவா ஆவாரு. ஆனா உங்களுக்கான முக்கியமான இடங்கள்லாம் போயிடும். சரிங்களா? செகண்ட் மராத்தா வார பொறுத்த வரையும். அடுத்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இப்ப வந்து அவங்களோட பவர்லாம் போயிருச்சுல. இப்ப அந்த மராத்தாஸ் வந்து அவங்களோட பவரை ரீகெயின் பண்றதுக்காக மறுபடியும் ஒரு சண்டை போடுறாங்க. இது எப்போ சண்டை போடுறாங்கன்னா 1817 வந்து 1818 வரையும் சண்டை போடுறாங்க. இதுல வந்து கம்ப்ளீட்டா பிரிட்டிஷ் வந்து அவங்கள ஜெயிச்சிடுறாங்க. ஓகேங்களா? பிரிட்டிஷ் டிஃபீட்டட் தி பெஷ்வா அண்ட் அதர் மராத்தா சீஃப்ஸ், அதாவது மராத்தால இருக்க மத்த முக்கியமான ஆளுங்களையும் ஜெயிச்சிடறாங்க. சரிங்களா? மொத்தமா மராத்தா வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. சரிங்களா? பாஜிராவ் 2 வந்து சரண்டர் ஆயிடுறாரு. இந்த பெஷ்வான்ற போஸ்டே வந்து தூக்கிட்டாங்க. இந்த ராஜா போஸ்டே தூக்கிட்டு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இதுதான் மராத்தா எம்பையரோட முடிவு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ட்ரீட்டி ஆஃப் சால்பைல வந்து டிரால முடியுது. அடுத்து செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் பேசின் வந்து முடியுது. இதுல வந்து பிரிட்டிஷ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துருச்சு. அடுத்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வாரை பொறுத்தவரையும் பெருசா எந்த ட்ரீட்டியுமே இல்லை. பெஷ்வா சரண்டர் ஆயிட்டாரு. மராத்தா கிங்டம்க்கு ஒரு முடிவும் வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து மகாராஜா ரஞ்சித் சிங்கும் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ வந்து மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து எந்த இடத்த ஆட்சி பண்ணியிருப்பாருன்னா நார்த் இந்தியால வந்து இந்த பஞ்சாப் போன்ற பகுதிகளை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து இவர் என்ன பயப்படுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து நம்மளோட இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அதனால இவர் என்ன பண்றாரு, ரஞ்சித் சிங் வந்து பிரிட்டிஷ் கூட வந்து ஒரு பீஸ் உடன்படிக்கை வந்து போடுவாரு. எப்படி போடுவாருன்னா சட்லஜ்னு ஒரு ரிவர் போகும். சரிங்களா? சட்லஜ்னு ஒரு ரிவர் போகும். இதோட ஈஸ்ட் பக்கம் வந்து நான் ஆட்சி பண்ணிக்கிறேன், வெஸ்ட் பக்கம் வந்து பிரிட்டிஷ் நீங்க வந்து ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுவாரு. சரிங்களா? இந்த நதிக்கரையை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட்சி வந்து போட்டுருவாரு, அக்ரிமெண்ட் வந்து போட்டுருவாரு. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர். சரிங்களா? ரஞ்சித் சிங் அக்ரீட் நாட் டு எக்ஸ்பேண்ட் ஈஸ்ட் ஆஃப் தி சட்லஜ் ரிவர். பிரிட்டிஷ் ரெகக்னைஸ் இஸ் அத்தாரிட்டி வெஸ்ட் ஆஃப் தி சட்லஜ் ரிவர். தப்பா சொல்லிட்டேன். வெஸ்ட்ல தான் வந்து ரஞ்சித் சிங் வந்து இருப்பாரு, ஈஸ்ட்ல வந்து இவங்க இருப்பாங்க. ஓகேவா? யாரு, பிரிட்டிஷ் இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார். என்னதான் வந்து இப்படி ஒரு டீல் போட்டாலும் மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா சட்லஜ் ரிவரை தாண்டி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி முக்கியமான வார்லாம் சண்டை போட்டு ட்ரீட்டி ஆஃப் லாகூர்னு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணி முடிக்கிறாங்க. சரிங்களா? இதனால அவங்களுக்கு அந்த சட்லஜ் ரிவர் தாண்டியுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன்ஸ் வந்து கிடைச்சிருது பஞ்சாப் போன்ற பகுதிகளில். சரிங்களா? சீக்கம் பேர் என்ன பண்றாங்க, டெரிட்டரிஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சண்டை போட்டதுக்கும் அவங்க வந்து காசு கொடுக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு. இதனால பிரிட்டிஷ்னால பஞ்சாப்ல
பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பஞ்சாப்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார்னால சரிங்களா. அடுத்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் எப்போ நடக்குது? 1848 டு 1849 நடக்குது. இப்போ வந்து என்ன பண்றாங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, பஞ்சாப்ல வந்து அதிகமா கண்ட்ரோல் இது பண்றதுனால ரிவோல்ட் வந்து நடக்குது சரிங்களா. இந்த சீக் லீடர்ஸும் சோல்ஜர்ஸும் வந்து இந்த பிரிட்டிஷ் இன்டர்ஃபரன்ஸை பொறுத்துக்காம சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 3 முக்கியமான பேட்டில் வந்து நடக்குது. இந்த பேட்டில் வந்து பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. என்ன பண்றாங்க, பஞ்சாபை வந்து இவங்க வந்து அவங்களோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க 1849ல சரிங்களா. இப்போ இவரு யாரு வந்து ராஜாவா இருப்பாருன்னா, ரஞ்சித் சிங்கோட பையன் வந்து ராஜாவா இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து 10 வயசு தான் இருக்கும். அப்போ வந்து இந்த கோஹினூர் டைமண்ட் வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா. அனெக்சேஷன் ஆஃப் லாகூர் பாலிசி படி இங்க இருந்து அவர் எடுத்துட்டு போயிடுவாங்க சரியா. இப்போ வந்து யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருப்பாருன்னா லார்ட் டல்ஹவுசி. கவர்னர் ஜெனரலா இருப்பாரு சரிங்களா. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் வந்து எப்போ நடக்குது? 1845ல இருந்து 1846 வரையும் நடக்குது. ட்ரீட்டி ஆஃப் லாகூர்ல முடியுது. பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஓவர் தி பஞ்சாப். பிரிட்டிஷோட கண்ட்ரோல் வந்து பஞ்சாப்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் வந்து அனெக்சேஷன் ஆஃப் பஞ்சாப். இது வந்து சீக் எம்பையருக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து இந்த பஞ்சாப் போன்ற பகுதிகளை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் சரிங்களா. இப்போ ஆப்கானிஸ்தான்ல வந்து பிரிட்டிஷ் பீப்புளும் ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரஷ்யாவும் ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சரிங்களா. பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்க, ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல பவர் கம்மியாயிடுன்றதுக்காக ஒரு போரை வந்து உருவாக்குறாங்க, ஒரு போர் வந்து பண்றாங்க சரிங்களா. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி ரூலர் வந்து இருக்கணும் காபூல்ல, அதாவது ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் வந்து இவங்களுக்கு சாதகமான ஒரு ரூலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அவர் தான் எமிர் தோஸ்த் முகமது அப்படின்றவர் சரிங்களா. இப்போ வந்து இந்த சண்டைனால இவரை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷா ஷுஜ் அப்படின்றவரை பிளேஸ் பண்றாங்க சரிங்களா. இப்போ வந்து 1839ல வந்து பிரிட்டிஷ் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இன்வைட் பண்றாங்க. ஆனா இந்த இன்வேஷன் வந்து ஒரு டிசாஸ்டரா தான் முடியுது பிரிட்டிஷ்க்கு. இது ஒரு முக்கியமான ஃபெயிலியர் பாயிண்டா பாக்குறாங்க. இந்த வார்ல வந்து பிரிட்டிஷ் வந்து தோக்கடிக்கப்படுறாங்க சரிங்களா. அடுத்து செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து 1878ல இருந்து 1880 வரையும் நடக்குது. ரஷ்யா என்ன பண்றாங்க, ஒரு டிப்ளமேட்டை வந்து காபூலுக்கு வந்து அனுப்புறாங்க. பிரிட்டிஷும் அதே மாதிரி வந்து ஒரு டிப்ளமேட்டை வந்து அனுப்புறாங்க. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா. முக்கியமான ஈவெண்ட் என்ன நடக்குது, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முக்கியமான பேட்டில்கள்லாம் சண்டை போடுறாங்க. அப்புறம் அவங்களோட ராஜா எமிர் ஷா அலி வந்து ஓடிடுறாரு. ஆனா வந்து அவர் வந்து ஃபியூச்சர்ல வந்து இறந்துடுறாரு சரிங்களா. இது வந்து ட்ரீட்டி ஆஃப் கண்ட் மார்க்ல வந்து முடியுது சரிங்களா. ஆப்கானிஸ்தான் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆனா எதுல இருக்குன்னா வெறும் ஃபாரின் அஃபேர்ஸ்ல மட்டும்தான். ஃபாரின் அஃபேர்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆப்கானிஸ்தான் வந்து இண்டிபெண்டா தான் செயல்பட்டாங்க அப்பவும் சரிங்களா. அடுத்து தேர்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து 1919ல நடக்குது. ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் வந்து கேட்டாங்க சரிங்களா. வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டனே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் ராவல்பிண்டில வந்து முடிவடையுது சரிங்களா. ரெண்டு சைடுமே லாஸ்ட் தான் ஆனாங்க சரிங்களா. இந்த வார்ல நார்த் வெஸ்ட் சைடில் சண்டை போட்டாங்க, அவ்வளவுதான் சரிங்களா. குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல என்ன நடக்கிறாங்க, பிரிட்டிஷ் வந்து தோக்கடிக்கப்படுறாங்க. செகண்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார்ல வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களோட ஃபாரின் அஃபேர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. இது ட்ரீட்டி ஆஃப் கண்ட்மார்க்ல வந்து முடியுது சரிங்களா. தேர்ட் ஆங்கிலோ ஆப்கான் வார் வந்து ட்ரீட்டி ஆஃப் ராவல்பிண்டில முடியுது. இது வந்து ஆப்கானிஸ்தானோட இண்டிபெண்டன்ஸ்க்கு உதவியா இருக்கு. இது வந்து 1919 நடக்குது. கரெக்டா வேர்ல்டு வார் 1 வந்து முடிவடைகிற ஸ்டேஜ்ல இது நடந்திருக்கு சரிங்களா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். என்ன பண்றாங்க, இந்த பர்மா எம்பையர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இந்த அஸ்ஸாம், மணிப்பூர் இதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, ஆக்கிரமிச்சம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க இவங்களோட சண்டை போட்டு இந்த இடத்த வந்து திரும்ப பெற்றுறாங்க சரிங்களா. திரும்ப பெற்றுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். 1824ல இருந்து 1826 வரையும் நடக்குது. இது வந்து எந்த ட்ரீட்டில முடியுதுன்னா ட்ரீட்டி ஆஃப்
யாண்டோபோ அப்படின்ற ட்ரீட்டில வந்து முடியுது. இதனால பர்மா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அமௌண்ட் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு பே பண்ற மாரி ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார். சரிங்களா? இதே பர்மாக்காரங்களுக்கும், பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நடுவுல இந்த ட்ரேட்ல வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. அதனால பிரிட்டிஷ் வந்து ஒரு சண்டை போடணும்னு முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, லோவர் பர்மாவே கேப்சர் பண்ணிட்டாங்க. சரிங்களா? முதல்ல பர்மீஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட அட்வான்ஸஸ வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாதனால, அவங்க வந்து இந்த லோவர் பர்மாவ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு குடுத்துட்டாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பர்மீஸ் வாரும், அதாவது 3 ஆங்கிலோ பர்மா வாரும் நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, கம்ப்ளீட்டா வந்து இந்த பர்மாவோட மொனார்ச்சிய வந்து இவங்க எடுத்துருவாங்க. பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சுருவாங்க. சரிங்களா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் என்ன பண்ணாங்க? ட்ரீட்டி ஆஃப் யாண்டோப்ல முடியுது. அஸ்ஸாம், மணிப்பூர், அரக்கன் இது 3த்தையும் திரும்ப வந்து இந்தியா வந்து பெற்றுறாங்க. சரிங்களா? பர்மா எடுத்துட்டு போன இந்த 3 இடத்தையும் திரும்ப பெற்றுறாங்க. அடுத்து செகண்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார்ல பெருசா எந்த ட்ரீட்டியும் வந்து சைன் பண்ணல. லோவர் பர்மாவ வந்து இவங்க அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? 3ர்ட்ல வந்து கம்ப்ளீட்டா பர்மாவோட கண்ட்ரோல வந்து பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆங்கிலோ நேபாள் வார். சரிங்களா? இது எப்ப நடக்குதுன்னா 1814லேருந்து 1816 வரையும் நடக்குது. இது என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்த கிங்டம் ஆஃப் நேபாளுக்கு நடுவுல நடக்குது. இது எதனால நடக்குது? மெயின் ரீசன் அப்படின்னா, பார்டர் சண்டைனால தான் நடக்குது. இந்த டெராய் ரீஜன்ல இருக்க பார்டர் சண்டைனால தான் நடக்குது. முக்கியமா என்னென்ன இடத்துல நடக்குதுன்னா, குமோவோன், கர்வால், அப்புறம் டெராய் ரீஜன்ல இருந்து நடக்குது. சரிங்களா? இது அதிகமா சண்டை நடந்துட்டே இருக்கனால, பிரிட்டிஷ் வந்து இந்த சண்டைய போடுறாங்க. ஆனா சண்டையோட முடிவுல என்ன பண்றாங்கன்னா, நேபாள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடிக்கப்பட்டு ட்ரீட்டி ஆஃப் சுகோலி அப்படின்ற ட்ரீட்டில முடிவடையுது. இப்ப நேபாள் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் சொல்ற பார்டர வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் சுகோலி. ஓகேங்களா? இது எப்ப சைன் பண்ணியிருக்காங்க? 1816ல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஒரு ராஜா வந்து இறந்துடுறாரு. அவருக்கு வந்து ஒரு பையன் இல்லாம இறந்துடுறாரு. அதாவது ஒரு பிரின்ஸோ பிரின்சஸ் இல்ல. பிரின்ஸ் இல்ல அப்படின்னா, அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க அப்படின்றத வந்து இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் மூலியமா கொண்டு வருவாங்க. டல்ஹவுசின்றவர் கொண்டு வருவாரு. இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் பாலிசி படி முக்கியமான விக்டிம்ஸ் யார் யாருன்னா, இந்த ஜான்சி, சட்டாரா, நாக்பூர் இந்த 3 முக்கியமான இடங்கள், இந்த மாரி சில இடங்கள வந்து இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் மூலியமா பிரிட்டிஷ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. இத அப்போஸ் பண்ணவங்க வந்து ராணி லட்சுமிபாய். ராணி லட்சுமிபாய் வந்து ஜான்சியோட ராணியா வர வேண்டியவங்க. சின்ஸ் ஒரு பொண்ணு வந்து இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுனால, இவங்க வந்து அந்த இடத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க. கடைசியில இவங்க குவாலியருக்கு வந்து ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் குவாலியர்ல வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸோட சண்டை போடுவாங்க. என்னதான் இவ்வளவு சண்டை போட்டாலும் அவங்கள வந்து குவாலியர்ல வந்து கொன்றுவாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க. சரிங்களா? முக்கியமா எஸ்எஸ்சி ஒன்லைனர்ஸ்லாம் பார்த்துடலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து எப்ப நடக்குதுன்னா 1757. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன், பொலிட்டிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ். அடுத்து பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து 1764ல நடக்குது. டியூயல் கவர்மெண்ட் யார் கொண்டு வந்தா? ராபர்ட் கிளைவ்ன்ற கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து வாரன் ஹேஸ்டிங். சப்சிடரி அலையன்ஸை யார் கொண்டு வரனா? வெல்லஸ்லி வந்து கொண்டு வராரு. டாக்டர் ஆஃப் லேப்ஸ் யார் கொண்டு வராரு அப்படின்னா டல்ஹவுசின்றவர் கொண்டு வராரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்படிதான் வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா?